4/4/2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 10 மணி 9 நிமிடங்கள் வரை திவிதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:21 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2 மணி 7 நிமிடங்கள் வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 10 மணி 9 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு இரவு 11 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை சித்த யோகம், அதன் பின்பு இரவு 9:21 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:21 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. உத்திரட்டாதி ரேவதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் புதன் மற்றும் ராகு, மீனராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர், தர்மகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபமேற்றி காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத் 27 தடவை சொல்லிவிட்டு சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. உங்களோட சங்கடங்கள்லாம் தீர்ந்து சனீஸ்வர பகவான் அனுகிரகம் கொடுக்கறதுனால சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சனி பகவான் நமக்கு சங்கடங்கள் தரக்கூடியவர் அல்ல, சங்கடங்களை நீக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, மேஷத்துக்கு இன்றைக்கி ஆதாயமான நாள். மிதுனம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகம், நல்லபடியான ஒரு முன்னேற்றம். மிதுன ராசிக்கு கொஞ்சம் அசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். கடக ராசிக்கு கொஞ்சம் கவலை இருக்கலாம். சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம். கன்னி ராசிக்கு லாபம் நிறைந்த நாள். துலாம் ராசிக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசிக்கு ஆக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். மகர ராசிக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். கும்பராசிக்கு சிந்தனைகளில் மேம்பாடு உண்டாகும். அதேமாரி மீன ராசிக்கு என்னதான் சந்திராசிரமம் இருந்தால் கூட பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். களத்திரபாவம் என்கிற 7ஆம் ஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவின் நட்சத்திரசாரமான சுவாதி நட்சத்திர காலில் அற்புதமாக வரார். இன்றைக்கி நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி பயணம் போகிறீங்க. மனசில் புதுவிதமான கற்பனைகள்லாம் இருக்கும். எப்படி இந்த லைஃப்பை அழகாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்றைக்கி தான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சில வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விசேஷமான நாளாக இருக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவின் நட்சத்திரசாரமான சுவாதி நட்சத்திர காலில் உலா வருவதால் மனதில் புது புது எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். ஒவ்வொரு எண்ணத்தையும் வண்ணமாக்கி காட்டி மகிழ்வீர்கள்.
உத்தியோகத்தில் கவனமாக இருப்பீர்கள். அதற்குண்டான உயர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் அற்புதமான ஒரு புதிய பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும். ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவின் நட்சத்திர சாரமான சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளுக்காக சில முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் அருமையாக குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பீர்கள். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்கள், அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அவர்கள் எடுக்கும் காரியங்களுக்கு மிக முக்கியமான ஒரு முயற்சிகள் வெற்றியடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவோம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவின் சுவாதி நட்சத்திரக்கால் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அயல் நாட்டு பயணம் உங்களுக்கு விருத்தி அடையும். அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக இருப்பதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். விவேகத்துடன் செயல்பட்டு வேகமாக நடந்து ஒரு விதமான இலக்கை அடைவீர்கள். உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் வருவதற்கு சில வகை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மனதில் உறுதியோடு செயல்பட்டு இன்றைய நாளை நீங்கள் அமோகமாக கழிப்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அருமையாக ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இன்றைய தினம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சொக்க தங்கமாக ஜொலிப்பீர்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள்.
கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்தாலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் இருந்தாலும் குருவின் அற்புதமான 5ஆம் பார்வை உங்களின் மேல் விழுகிறது. உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் நளினமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதிக அளவில் லாபங்களை கொண்டு வந்து குவிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஏகப்பட்ட சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவின் அற்புதமான 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவுகளாக சந்தோஷமான செலவுகளாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி வருவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் லாபங்கள் 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 குவியக்கூடிய ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவின் அற்புதமான பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை எப்படி அடையலாம் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். அதை செயல்படுவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அது பதவி உயர்வாக இருக்கலாம் அல்லது சம்பள உயர்வாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் இன்றைய தினம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்களுக்கு சந்தோஷமான சில வாய்ப்புகள் அருமையாக உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி உற்சாகமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தை எப்படி எந்த வேலைகளை அருமையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை அறிவிப்பீர்கள்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் திடீர் வருகையால் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அருமையாக விடியும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் செல்வாக்கு கூடிக்கொண்டே இருக்கும். இன்றைய தினம் உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் சூரிய பகவான் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மன நிம்மதி ஏற்படும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையாரின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் சொர்க்க நாள். இன்றைய தினம் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாள் உங்களது அஷ்டம ராசி என்கிற 8ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவின் சுவாதி நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்தாலும் சந்திராஷ்டமம் தன் வேலையை அருமையாக செய்வதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதேபோல் வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் இன்றைய தினம் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அமையலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகும். அதேபோல் இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.